சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம் மேடம் வா ஆனந்தி. திருவிழா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? நடந்ததை சொல்லி எதுக்கு மேடத்தை கஷ்டப்படுத்தணும்? நல்லபடியா முடிஞ்சது மேடம். நீங்க இல்லாதது ஒண்ணுதே குறை. என்ன பண்றது ஆனந்தி, எனக்கும் இருந்து பார்க்கணும்னு ஆசையா தான் இருந்தது. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லையே. மேடம் இந்தாங்க, அம்மா இத உங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. என்ன ஆனந்தி இது? முறுக்கு அதிரசம் தட்ட மேடம், அம்மா செஞ்சது. உங்க அம்மா கைப்போக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மேடம். ஆனந்தி, உங்க அப்பா அம்மாவை ஊர்ல வந்து பார்க்கும்போதுதான் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. இந்த சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டப்படுறியேன்னு நான் பல தடவை நினைச்சிருக்கேன். அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சது. உங்க அப்பா அம்மா மாதிரி பாசமானவங்களை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. உன் அக்கா கோகிலா ரொம்ப நல்ல பொண்ணு. சீக்கிரமா அவளுக்கு ஒரு நல்ல வரனா அமையும். நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு அங்க பிடிக்காத ஒரே விஷயம் அந்த சுயம்பலிங்கம் மட்டும்தான். உங்களுக்கு மட்டும் இல்ல மேடம், சுத்துப்பட்டியில இருக்கிற யாருக்குமே அவனை பிடிக்காது. பிரசிடென்ட் பதவிக்கும் அவன் கிட்ட இருக்கிற பணத்துக்கும் தான் அவனை எல்லாரும் மதிச்சுக்கிருக்காக. இங்க பாரு ஆனந்தி, அவங்க கிட்ட மட்டும் உங்க அப்பா அம்மா ஜாக்கிரதையா இருக்கணும். அவனை பத்தி எதுக்கு மேடம் பேசிட்டு? எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் வாரேன். சரி, பாத்து போயிட்டு வா. அனைத்து ஏரிகளிலும் தண்ணீர் நிரம்பி உள்ளது. என்ன படிக்கிறீனே? உள்ளூர் செய்தியா உலக செய்தியா? உலக செய்தி தெரிஞ்சு நான் என்னமா பண்ண போறேன்? எல்லாம் உள்ளூர் செய்தி தான். அம்மா ஆனந்தி, பலகாரம் ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. நல்லா இருந்துச்சுன்னு அம்மா கிட்ட நான் சொன்னதா தேங்க்ஸ் சொல்லிடு. சொல்லிடுறேனே. எங்கம்மா வேலை கிளம்பிட்டியா? ஆமாண்ணே. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வாரேனே. அழகி, நல்லா இருக்கிறியா? என்ன நீ இம்புட்டு அழுக்கா இருக்கிற? இந்த 4 நாளா உன்னை கண்டுக்கிறதுக்கு ஆளே இல்லையா? அதே நான் வந்துட்டேன்ல, இனிமே உன்னை நான் பாத்துக்கிறேன். ஆத்தி, என்ன டயர்ல காத்துல பஞ்சரா? இப்ப என்ன பண்றது? வேலைக்கு வேற நேரமாச்சே. என்ன அழகி இப்படி பண்ற? இப்ப என்ன பண்றது? பேசாம அன்புக்கு போன் போட்டு வர சொல்லி அவர் கூட போயிட வேண்டியதே. மார்னிங் ஆனந்தி. பாப்பா அன்பு. வணக்கண்ணே. வணக்கம்ப்பா. என்னங்க அப்படி பாக்குறீங்க? இப்பதேங்க அழகி பஞ்சரா இருக்கு. சரி, உங்களுக்கு போன் போடலான்னு போனை கையில எடுத்தேன். பார்த்தா நீங்க நேர்ல வந்து நிக்கிறீங்க. அதே நான் தலைகால் புரியாம பாத்துக்கிருக்கேன். இங்க பாரு, ஆனந்தி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒன்னதாண்டா எதிர்பார்க்கறா. அவளை போய் விட்டு கொடுக்க நினைக்கிறியாடா? டேய் சும்மாறா, அவ காதுல விழுந்துற போது. ஏண்டா ஓ மைண்ட் வாய்ஸ் ஆனந்திக்கு எப்படிடா கேட்கும்? சரி சரி, மனசுக்குள்ள மணி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜாலியா லவ் பண்ண.
டேய் மனசு மணி அடிக்கலடா, அது போனு. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரும் இல்லைங்க, சும்மாதான். போன் அடிக்குது பாருங்க, எடுத்து பேசுங்க. ஏங்க இது நீங்க ஃபோன் பண்ணதாங்க, இப்போதான் அடிக்குது. ஆமா, எப்படி தெரியும் நான் ஃபோன் பண்ணுவேன்னு? அழகன் சொன்னான். அழகனா? அவனுக்கு அழகி பஞ்சரானது எப்படி தெரியும்? ஏங்க ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க. நான் ஊருக்கு கிளம்போதே பார்த்துட்டேன், உங்க சைக்கிளில் காத்து கம்மியாக தான் இருந்துச்சு. எப்படியும் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுவீங்கன்னு தெரியும், அதான் நானே கிளம்பி வந்துட்டேன். சரிதே. சரி வாங்க. ஆனந்தி, நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. உனக்கு அழகனை விட அன்பு தான் எல்லா விதத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருப்பான்னு எனக்கு தோணுது. யோசிச்சு பாருமா. அண்ணே சும்மா இருங்கண்ணே, நீங்க வேற. என்ன வாய் இருக்குன்னு பேசி வாங்கி கட்டிப்பீங்களா? ஏங்க அவர் கிடக்குறாருங்க, நீங்க வாங்க. போலாமா? ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா தானே இருக்கு. நமக்கு தோன்றது இவங்களுக்கே தோணவே மாட்டேங்குது. தோணும். மேடம் வாங்க கருணாகரன். என்ன மேடம், அந்த பட்டிக்காட்டுக்காரியே அங்கேயே ஒழிச்சு கட்டுறேன்னு சொன்னீங்க. ஆனா அவதான் உங்களையே சென்னைக்கு கூட்டு வந்திருக்கா போல இருக்கு. என்ன கருணாகரன் கிண்டலா? பின்ன மேடம், அவ விஷயத்துல நான் சின்னதா சொதப்பனா கூட அப்படி கோவப்படுவீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? எல்லாமே திட்டப்படி ஒழுங்காதான் நடந்தது. ஆனா அவளுக்கு ஏதோ ஒரு லக் இருக்கு கருணாகரன். அதான் எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சிட்டா. அவ லக்க வச்சு ஒன்னு அவ தப்பிக்கல மேடம். கூடவே கர்ணனோட கவச குண்டல மாதிரி மகேஷ் சாரா அந்த அன்பும் இருந்திருக்காங்க. அதனாலதான் அவ தெம்பா இருக்கா. நடந்து முடிஞ்சதெல்லாம் விடுங்க கருணாகரன். நடக்க போறத பத்தி பேசலாமா? நான் சொன்ன வேலையை ஒழுங்கா செஞ்சீங்களா? தில்லை அங்கிள் என்ன முடிவெடுத்திருக்காரா? நீங்க சொன்னதை ஒழுங்கா செஞ்சதாலதான் 10 வருஷமா பிசினஸ் டீல் பண்ணிட்டு இருந்த ஆளு உங்க பிசினஸ் டீலே வேணான்னு ஓடிட்டான். அந்த கோவத்துலதான் தில்லை சார் மகேஷ் சாருக்கு போனை போட்டு உடனே சென்னைக்கு கிளம்பி வர சொன்னாரு. அப்ப இனிமே கம்பெனி கண்ட்ரோல் நம்ம கையில தானே? அத பத்தி ஒன்னும் தெரியல மேடம்.